வணக்கம் நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் ஒன் ஸ்டாப் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். எங்கள் பப்பாளி மரத்தில் வந்தால் பப்பாளி பழுக்கவே மாட்டேங்குது. நாங்களும் பழுக்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் பழுக்கவே மாட்டேங்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. நாங்கள் கண்டிப்பாக ஊருக்கு போயே ஆகணும். ஸோ இந்த பப்பாளியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து இந்த பப்பாளி காயில் கூட்டு பண்ணலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் பப்பாளி காயில் கூட்டு பண்ணியிருக்கோம். பப்பாளி காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் போலிக் ஆசிட், கரோட்டின், விட்டமின்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்குது. இது சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய ஆரோக்கியம் இருக்குது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு பெரிய பப்பாளி எடுத்துருக்கிறேன். அந்த பப்பாளியோட தோலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு விதையெல்லாம் நீக்கிக்கிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பப்பாளி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் பப்பாளியில் பாதியாக கட் பண்ணி இதில் நான் பப்பாளி கூட்டு பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம கடுகு, சீரகம், தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பப்பாளிக்காயை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், மஞ்சள் தூள், எண்ணெய், உப்பு. இப்போ ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கோங்க. அந்த வாணலி ஹீட் ஆனதுமே 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் இருக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுமே கடுகு, சீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடுகும் சீரகமும் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுமே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அந்த சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிறது வரைக்குமே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் எத்தனை வெங்காயம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம 2 தக்காளியை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். பப்பாளியோட இலை முதல் அதோடைய காய் வரைக்கும் எல்லாமே ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. இப்போ நம்ம தக்காளியும் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பப்பாளி காயை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாரத்துக்கு 2 முறையாவது இந்த பப்பாளி காயில் கூட்டு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்புக்களை வெளியேற்றுறதுக்கு இந்த பப்பாளி காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க இருக்க வீட்டில் அந்த பூச்சி பிரச்சனை அப்படிங்கிறது அடிக்கடி வந்து அந்த குழந்தைங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணும். இப்போ இந்த பப்பாளி காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூச்சி பிரச்சனை இருக்கிறதுனால குழந்தைங்க நைட்டான அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பப்பாளி காயில் கூட்டு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே சீக்கிரமே அந்த பூச்சி பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். ஏன்னா பப்பாளிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் மூடி வேக வச்சதுக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக குக்காக இருக்கும் இந்த பப்பாளிக்காய். அதில் நம்ம தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரம் ஆட் பண்ணதை இதில் காட்டலை. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுடலாம். இங்கே நான் ஏற்கனவே பாசி பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஏற்கனவே வேக வச்சுருக்கிறேன். ஒரு 25 கிராம் பாசி பருப்பு, அதை நம்ம இதுக்கு கூட ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம பாசி பருப்பும் ஆட் பண்ணுறதுனால நமக்கு தேவையான புரோட்டீன் சத்தும் இதில் கிடச்சிருது. இப்போ அந்த பாசி பருப்பையும் இந்த பப்பாளி காயையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே பப்பாளி காயும் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு, பாசி பருப்பும் நல்லா குக்காக இருக்குது. அதனால் இந்த பாசி பருப்போட கொஞ்சம் எசன்ஸ் இறங்குறதுக்காக இதை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படி நம்ம வேக விட்டுடலாம். இது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூட்டு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்குன்னு மட்டும் கிடையாது, பூரி, சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்.
இந்த பப்பாளி காயை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே நமக்கு கிடைக்கும். இதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இதை செஞ்ச அன்னைக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இது வைக்கிற அன்னைக்கு நம்ம குழம்பு வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இதில் பருப்பு ஆட் பண்ணியிருக்கனால சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை நம்ம கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.